ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம். இது போன பாகத்தில், அதாவது இந்த உலகம் என்பது இருப்பது போல் இருக்கிறது தவிர உண்மையாக இல்லை. அது எப்படி என்றால், நாம் கனவில் காணும் ஒரு கனவு காணும் பொழுது எந்த அளவுக்கு உண்மையாக தெரிகிறதோ, சட்டென்று விழித்து கொண்டு அது கனவு நடந்து நினச்சி பார்த்தால் ஒன்றுமே இல்லை, அது கனவு என்று நமக்கே அதில் கண்ட விஷயத்தை பற்றி பெரிய அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அதே கனவு காணும்போது ஒரு பயமாக பயமாக வந்துருந்துச்சுனாக்கா டக்குன்னு எழுந்திருக்கும்போது அந்த பயம் போயிடுது. ஐயா, இது கனவு தான், உண்மை இல்லை அப்படி. ஆனால் நடக்கும்போது உண்மையாக தானே இருக்குது. அது எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு இல்லையா? எல்லோரும் கனவு கண்டிருப்போம். கனவு காணும்போது நல்லதோ கெட்டதோ அது அப்படியே உண்மையாக தான் இருக்குது. ஆனால் விழித்து கொண்ட பிறகு இது எப்படி உண்மை இல்லையோ அவ்வாறு இந்த உலகமும் அப்படித்தான் என்று ஞானிகளுக்கு புரிந்துவிட்டது. ஞானிகள் புரிந்து கொள்கிறார்கள், மகான்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. உலகம் மித்தியை, கடவுள் தான் சத்தியம் அப்படின்னு. அப்போ இதில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமும் அதே தானே, கனவு மாரி எல்லாமே ஒன்றும் இல்லாது தானே. இதுக்கு ஏன் கவலைப்படுறா அப்படின்னா, சரி அவங்க சொல்லிடுறாங்க, நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன, சேவல் கடிக்குது, இல்லை பாம்பு கொட்டுது, இது கனவு நினச்சிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாம் இருந்தாலும் அது அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதனால் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி மற்ற இதுக்கு சுக துக்கங்கள் அடையிறோம் இல்லையா? ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அப்படியே போகிறதோ, ஏதாவது ஒரு சந்தோஷமான இது வேணா ஒரே கூத்தாடுறதோ, இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது இல்லையா? இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை அப்போவான்னு நினைக்கலாம். கேளுது கட்டும்போதும் பாம்பு கொட்டும்போதும் போக வேண்டியது தான். அடுத்து என்ன செய்யணுமோ அதுக்கு போய் பண்ண வேண்டியது தான். அதே சமயத்தில் இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஞானி. இல்லை, இதுக்கு என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியே தொடர்ந்து போகிறது, அழுது கஷ்டப்படுறது, ஆனால் கஷ்டப்படுறது, நம்ம கஷ்டத்தை பொறுத்தியா இருக்குன்னு சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமே. இதெல்லாம் அஞ்ஞானி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியாதவங்கள் அஞ்ஞானிகள் என்று பேர். அதுக்காக ஒரு குறை சொல்லலை, அவங்களுக்கு இன்னும் அறியாமையில் இருக்காங்க. அறிஞ்சிட்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் துக்கம் வரும், இது வரும். அப்போது என்ன பண்ணணுமோ அப்போதைக்கு அந்த பகுத்தறிவு கொடுத்துருக்கா இல்லையா பகவான், அந்த பகுத்தறிவு இது பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அதுலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னு சொல்லி போனதில் பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு பரமாத்மாவை ஏற்போம், உலகத்தை அறிந்து கொள்வோம். பரமாத்மாவை எவ்வாறு நம்புவது என்றால், அவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று ஏற்க வேண்டும். உலகத்தை எவ்வாறு அறிவது என்றால், அது இல்லை என்றே அறிய வேண்டும். உலகத்தை உள்ளபடி அறிந்து கொண்டு விட்டவுடனே பரமாத்மா வெளிப்படுகிறார். இந்த விஷயம் சரியானதானே படுகிறது. ஆனால் அப்படி காணப்படவில்லையே என்றால், உலகத்திலிருந்து நீ சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இந்த உலக சுகம்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால வர வேணாம். இதெல்லாம் எதுவரை உலகாய சௌக்கியங்களிடம் பற்றுதல் இருக்குமோ அதுவரை உலகம் அழியக்கூடியது, அசத்தியமானது என்று அறிவுறுத்தப்பட்டாலும் கருத்துக்கு புலப்படாது. சொன்னாலும் கேட்குறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் கருத்துக்குள்ளே போகாது, உள்ளுக்குள்ளே பதியாது. கருவண்டு மூங்கிலில் துளையிட்டு உள்ளே வசிக்கிறது. மூங்கில் மிகவும் கடினமானது, ஆனாலும் அதில் வட்டம் வட்டமாக துளையிட்டு விடக்கூடிய வலிமை வண்டின் பற்களில் இருக்கிறது. அதே வண்டு தாமரையின் நடுவில் சென்று அமர்கிறது. இரவு வந்ததும் தாமரைகள் குவிந்து விட்ட போதிலும் அதை துளைத்து கொண்டு வெளியே போவதில்லை. தாமரை இதழ்கள் எவ்வளவு ரொம்ப சாஃப்ட்டு, மூங்கில் இது எவ்வளோ ஹார்டு, அதை துளைச்சிட்டு போகிறதுக்கு உள்ள சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் இந்த தாமரை பூ இதழை துளைச்சிட்டு வரதுக்கு அதுக்கு முடியாதா? ஆனால் வரதில்லை, போவதில்லை. இரவு போய்விடும், பொழுது விடியும், சூரியன் உதிப்பான். அப்போது தாமரை இதழ் விரியும். அந்த சமயம் நான் பறந்து செல்வேன் என்று அது எண்ணுகிறது. அது மூங்கிலில் துளை போடுகிறது,
ஆனால் தாமரை இதழ் அதனால் துளைக்கப்படுவதில்லை. அது என்ன அவ்வளவுக்கு பலம் குன்றி போய்விட்டதா? திடீர்னு மூங்கில் போடும்போது பலம் வருதும், தாமரைக்குள்ளே மாட்டிக்கிறதும் போது பலம் போயிடுதா? அது தாமரையிலிருந்து சவிக்கியத்தை அடைகிறது. உள்ள தேன் குடிக்கத்தானே வருது. சௌக்கியம், சுகம், சுகத்தை அனுபவிக்கும் போது அது எப்படி தப்பிச்சு போகிறதுக்கு தோணும்? அது தாமரையிலிருந்து சௌக்கியத்தை அடைகிறது, அதனால் பலம் குன்றி போகிறது. அது எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு சுகத்தில் அப்படியே மூழ்கி கிடக்கு. அவ்விதமே மனிதன், உதாரணத்துக்கு சொல்கிறார். அவ்விதமே மனிதன் இந்த உலகத்திலிருந்து சவுக்கத்தை அடைகிறான், அதனால் பலம் குன்றி போகிறான். பிகனேரில் ஒரு வட்டார வழக்கு உண்டு. ராண்டரா காசா, அதாவது மகளிருக்கு முன்னால் மகளிருக்கு முன்னால் முழு மலர்ச்சி அடையாதவன், அதாவது பெண்களுக்கு அடிமைந்து. இந்த உலகளாமைய மடந்தைக்கு எதிரில் மனிதன் முதிர்ச்சி அடையாதவனாக பலம் குன்றியவனாக ஆகிவிடுகிறான். இந்த சுகம், விஷய சுகத்தில் அகப்பட்டுக்கிட்டு பலம் குன்றியவனா அதுவே தான் இதுன்னு சொல்லி அதுவே மூழ்கி கிடக்கும். முதிராமை என்றால் என்ன? உலகத்திலிருந்து சுகங்களை அனுபவிக்கிறானே, அதுதான் முதிராமை. இந்த வளர்ச்சியின்மையை தொலைவில் தள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். முதல்ல பரமாத்மா இருக்கிறார் என்ற இது அறிவுக்கு புலனாகும் உண்மை. உலகம் அழியக்கூடியது, இது கண்ணுக்கும் புலனாகும் உண்மை. உலகத்தை சரியானபடி அறிந்து கொண்டு விட்டால் பரமாத்மா வெளிப்படுவார். விஷயம் எவ்வளவுதான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த விஷயத்தை பதிய வைத்துக்கொள். உள்ளேயும் வெளியேயும் மேலேயும் கீழேயும் எல்லா இடங்களிலும் பகவான் தான் இருக்கிறார். சமுத்திரத்தில் மூழ்கினால் நாற்புறமும் எப்படி தண்ணீர் மயமாகவே இருக்கிறதோ அதுபோல இந்த எல்லா இடத்திலும் பரமாத்மா தான் இருக்கிறார். ஆமாம், பரமாத்மாவே, அவரே இருக்கிறார். உதவாக்கரை உலகம் தானாகவே மறைந்து போய்விடுவது. இது எல்லாமே பரமாத்மா அப்படின்னு நீ பார்க்கும்போது உலகம் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். இந்த உலக சுகத்திலே எதுவாக இருக்கும்போது உலகம் தெரியுது, சுகம் தெரியுது, பரமாத்மா மறைஞ்சிது. நீ பரமாத்மாவை நினைக்கும்போது இந்த உலகமோ உலக சுகமோ துக்கமோ எதுவும் தெரிவதில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். உலக சபையோர்கள் கேட்குறாங்க, ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை உலக சுக அனுபவங்களை எவ்வாறு நீக்குவது? இதனை தனது முதிர்ச்சி அடையாத தன்மையாக உணர்ந்து கொண்டால் இது மறைந்து போகும். இதை நீங்கள் நீக்கினால் அது விலகி போகும். வேறொரு முயன்று இதனை அழிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களது வலிமை முழுவதையும் செலுத்த வேண்டும். அப்படியும் அது அழியவில்லை என்றால் ஹே நாதா, ஹே நாதா என்று பகவானை அழைக்க வேண்டும். எப்போ நம்மளோட முடியலையோ, யாரால் முடியும்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகவானை அழைக்க வேண்டும். மனிதன் பலம் குறைந்து போனால் பலம் பொருந்தியவரின் உதவியை நாடுவது என்பது ஒரு நியதி இல்லையா? நமக்கு 2 தடைகள் இருக்கின்றன. ஒன்று, உலகாயத இன்பங்களின் மேல் உள்ள பற்றுதலை நீக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல். மற்றது, நாம் அதை நீக்குவதில்லை, அதுக்கு முயல்வதும் இல்லை. இவ்வித தடங்களையும் நீக்கிவிட்ட பின்னரும் இன்பப்பற்று நீங்காவிட்டால் அந்த சமயத்தில் நீங்கள் தானாகவே பகவானை அழைக்க தொடங்குவீர்கள். முதல்ல அதில் தோணணும், என்னால் இது முடியலையே, என்னால் விட முடியலையே, கெட்ட பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் தெரியுது, இதனால் வர தீமைகள்லாம் தெரியுது, என்னையே நான் அழைச்சிக்கிறேன், எல்லாமே தெரியுது, அறிவுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் என்னால் முடியலையே, என்ன பண்ணுறது? பகவான்கிட்ட சரணம், அவரே கூப்பிடுங்க. நீ தான் இது பண்ணணும், உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? கண்ணீர் சிந்துங்க, மாத்திராரா இல்லையா பாருங்க. இவ்விரு தடங்களை நீக்கிவிட்ட பின்னரும் இன்பப்பற்று நீங்காவிட்டால் அந்த சமயத்தில் நீங்கள் தானாகவே பகவானை அழைக்க தொடங்கணும். சிறு குழந்தை கூட தன் விருப்பம் நடக்காவிட்டால் அழத் தொடங்குகிறது. அழுகையினால் எல்லா காரியத்தையும் சாய்த்து கொள்கிறது. நமக்கு தெரிஞ்சது தானே, நம்ம குழந்தைகளோ பேரம்பேத்திகளோ எப்படி சாய்ச்சிக்கிறாங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா?
அதான் சொல்கிறாரு. அழுகையினால் எல்லா காரியத்தையும் சாய்த்து கொள்கிறது. மேலோர்களே, நீங்களும் பிரபுவின் முன்னிலையில் இவ்விதம் அழுதால் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அழற புள்ள பால் குடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியுமே. இந்த அழுகையை அங்கே காமிக்கணும். என்னால் முடியலையே, பெரியவங்க சொல்கிறாங்க, சத்சங்கத்தில் போனாலும் அதான் சொல்கிறாங்க, கடமையெல்லாம் முடிச்சுட்ட, இன்னும் பகவானை பற்றி ஏன் சிந்திக்கலை, ஏன் பக்தியில் இன்னும் முன்னேறல போகாமல் இருக்க அப்படின்லாம் தோணுது எனக்கு, என்னால் வர முடியலையே, நான் என்ன பண்ணுறது சுவாமி, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கதறினா அவர் எப்படியோ நம்ம எங்கே இருக்குமோ அங்கேருந்து அழிச்சிட்டு போகிறதுக்கு அவர் வழி காய்ப்பார். அது சத்தியம் பண்ணி சொல்லலாம். இவ்விதம் அழுதால் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். பிரபு எப்போதுமே மிகுந்த வலிமை வாய்ந்தவர். அவர் இருக்கும்போது நாம் ஏன் துக்கமடைய வேண்டும்? பிரபுவாகிய பகவான் இருக்கும்பொழுது நாம் ஏன் துக்கமடைய வேண்டும்? பகவான் நம்முடையவர். இது எங்கம்மா என்று குழந்தை சொன்னதும் அம்மாவுக்கு அதை எடுத்து மடியில் வைத்துக்கொள்ளும்படி ஆகிறது. அவளோ இந்த ஒரு பிறப்பில் மட்டும்தான் தாய். ஆனால் அந்த பகவானோ எக்காலத்திலும் எல்லோருக்கும் அன்னையாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார். அவரே எல்லாம். இதை முதல்ல புரிஞ்சிட்டாலே போதும். யார்கிட்ட போய் கதறது? அக்கம் பக்கத்துலேயோ, தெரிஞ்சவங்கள்ட்டையோ, உறவுக்காரங்கள்ட்டையோ, என்ன நண்பர்கள்ட்டையோ இதெல்லாம் பண்ணால் வருமா? அவனும் இதை அடைஞ்சிருந்தான்னு அவன் சொல்லுவான். அவன் இதுமாதிரி நம்மளை மாதிரியே இருந்திருந்தான்னா, நம்மளும் அவனை மாதிரியே இருந்திருந்தா நம்ம போயிடுமே. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷம் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோமே, விட்டுட்டா எப்படி? இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் வசனமெல்லாம் கூட வருமே படத்தில், அது கேட்கும்போது சிரிப்போம். எல்லாருக்கும் ஒரு நாள் அதுமாரி தானே ஆகுது. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். அதனால் இழுத்துக்கொள்ள வேண்டும். இழுத்துக்கொள்வதற்கு தான் இதெல்லாம் தான் பெரியவர்கள் இது பண்ணி தாங்கள் அனுபவித்து அதிலேருந்து முன்னேறி வந்ததை, பயனடைந்ததே, அவர்களோடே போகாமல் அதை எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று என் பராபரமேனு நான் முதல்ல எடுத்தோன்னு சொல்கிறது தாய்மான சுவாமியோட வாசகம். அதனால தான் அவங்க கண்டதை இது பண்ணதெல்லாம் எழுதி வச்சு நம்மளை மாரி உள்ளவங்களாம் பிரயோஜனப்படணும்னு இப்போ எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறதோ இதேமாரி கேட்குறதோ, இதில் நம்ம புத்தி செலுத்தினா நம்ம ஜென்மத்தை கடையேற்றிக்கலாம். தவிர எவ்வளவோ இருக்குது. என்ன அந்த நடிகர் என்ன பண்ணார், இந்த நடிகை என்ன பண்ணாங்க, அந்த அரசியல்வாதி என்ன பண்ணார், இவர் எவ்வளோ கோடி சேர்த்துருக்காரு, என்ன இன்னும் அப்புறம் என்னென்னமோ தலைப்புலாம் போட்டு கவர்றதுக்கு இது பண்ணி பண்ணுறோம். அதில் பொழுது செலவழிக்கிறோம், அதில் பார்க்குறோம். அதுக்கு நிறையா இதெல்லாம் செலவாகிது. அதுக்கு ஃபோன் பில்லு கட்டுறோம், இது பில்லு கட்டுறோம். அதுக்கு என்ன சும்மா கிடைச்சோமா இன்டர்நெட்டுக்கு பில்லு எல்லாம். இது பிரயோஜனம் எவ்வளோ நாளி அதில் கிடைக்க போகுது? சுகம். இப்போ பார்த்த மாரி இந்த சுகத்திலே விழுந்துருந்தால் டப்புன்னு வந்துடுவான். ஏமா டப்புன்னு வந்து பாசக்கயிறை போட்டு டப்புன்னு இழுத்து கட்டுப்பட்டியடா ஒன்றுமே பண்ணலையடா அப்படின்னு தான் போகும்போது இந்த கருட புராணம்னு ஒன்று நம்ம வாசிச்சுட்ருக்கோம். அதில் அப்படி தான் அந்த கிங்கரெல்லாம் குத்துவாங்களாம். இந்த பொழுதெல்லாம் வீணடிச்சிட்டியே, நல்ல பொழுதெல்லாம் வீணடிச்சு தூங்குற மாதிரி எல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி போகிற வழியெல்லாம் துன்புறுத்திட்டு போவாங்க. அப்போ இந்த உடம்பு இருக்காது, அது வேறு உடம்பு கிடைக்கும். முழுத அவ்வளோ துன்பப்படுவோம், அவ்வளோ கஷ்டப்படுவோம். இங்கே இதேமாரி பொழுத போய்கிட்டோம். இனிமையான அந்த பொழுதை வீணாக போகாமல் இதுமாரிலாம் கேட்டு இதை உள்வாங்கி கொண்டு அதை பற்றி சிந்தித்து அதை பழக்கத்துக்கும் கொண்டு வருவோம். எல்லோரும் பயன்பெறுவோம், எல்லோரும் இன்புறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பாகத்தை முடிக்கிறேன். பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.